உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க தனித்தனியாக பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஆண்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும், அந்த டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், ரொம்ப டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு அதிகாரம் அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கே ராஜா அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க, வேறு யாருமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும், உங்கள் மனைவி கேட்கணும், கணவர் கேட்கணும், அதேமாதிரி அம்மா அப்பா உங்கள் பேச்சை கேட்கணுன்ற எண்ணங்கள் எப்போயுமே இருக்கும். நீங்கள் தான் ஒரு வீட்டில் தலைமை தாங்கி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேனேஜர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களாக நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தாவே என்னென்னா அந்த மேனேஜரல் கெப்பாசிட்டிஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல நிர்வாகம் பண்ணுவீங்க, ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டான அந்த டீம் ஒர்க்காக எடுத்து அதை கரெக்டாக செஞ்சு அந்த கரெக்டான டைமுக்கு டெலிவர் பண்ணுவீங்க. அதான் ரொம்ப விசேஷம். அந்த டைம் மெயின்டைன் பண்ணுறதில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது. அதே போல் நேரத்தை கரெக்டாக கணித்து செய்யக்கூடியவர்கள். இப்போ 9 மணிக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா 9 மணிக்கு ஷார்ப்பாக செய்வீங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக எந்திரிப்பீங்க. அந்த ரொட்டீனை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். 7 மணிக்கு குளிக்கணும், 9 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களாக கண்டிப்பாக இருக்காங்க. அதில் முக்கியமாக ஆண்களாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அளவுக்கு எந்த ஒரு பொசிஷனுக்கு போனாலும் உங்களுடைய பெயர் புகழ் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பெயர் புகழ் வாங்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இப்போ பெண்களை பற்றி பார்ப்போம். இந்த பெண்களாக பிறக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஈக்குவலாக டாமினண்ட்டாக இருப்பாங்க, நல்ல நிர்வாகம் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வீட்டில் நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த பிடிவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் அவங்கள நல்லது செய்கிறதுக்காக அந்த பிடிவாதம் பிடிப்பீங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வருது. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த பெண்களாக இருக்காங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த பெண்களாக நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் கணவர் ஒன்று சொல்லுவார், அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை அடையக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பெண்களாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணுவீங்க, எந்த விஷயத்தையும் கான்ஃபிடெண்ட்டாக செய்வீங்க, மற்றவங்க மேலே ஒரு கருணை இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ஒர்க்கு ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க ஒருத்தவங்ககிட்ட ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அதை சரியாக முடிக்கலை அப்படின்னா எதனால் முடிக்கலை, என்ன பிரச்சனை, உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க்கை ஷெடியூல் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை ரொட்டீன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க. அது ஒரு பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு, அது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி டைமிங், அந்த 9 மணி அப்படின்னா 9 மணிக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. டைம் பார்த்து வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களாக மட்டும்தான் இருக்காங்க. அதே மாதிரி பேர் புகழ், உயர் அந்தஸ்து, உயர் கௌரவம் பெறக்கூடியவர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களாக தான் அதிக பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப நிறைய நெகட்டிவ், இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தில் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்கள் மேலே கோவப்படுவாங்க. கோவப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அன்றைக்கி ஒரு கோவம் இருக்கும் மனசில், ஆனால் கடைசியில் அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் நீங்கள் ரெகுலராக செய்ய மாட்டீங்க அப்படின்னா அந்த குறையும் தீர்க்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதை கொடுத்தாலும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் வருது, ஒரு அவார்ட்ஸ் வருதுன்னா அதை வாங்கி அவங்க டீமுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை,
அது பார்த்திங்கன்னா பணம் விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அவார்டு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு அவார்டாக இருக்கலாம், எது வந்தாலும் சரி அவங்க மற்றவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷனை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள், அதிகமான கருணை உள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போகணும், பிஸ்னஸ்க்கு ரெகுலராக அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவங்க 4 பேருக்கு குட் மார்னிங் சொல்லணும்னா தூக்கம் வராது, இவங்களுக்கு 4 பேர் குட் மார்னிங் சொல்லணும்னா தூக்கமே வராது. இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஒரு டிப்ரெஷன் காண மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் எப்போவுமே இவங்க நிறைய சம்பாதிக்கணும், நம்ம பேர் புகழோடு இருக்கணும், ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தான ஒரு வேலையில் இருக்கணும், பணம் அப்புறம்தான், அந்தஸ்து தான் முக்கியம்னு, கௌரவம் தான் முக்கியம்னு வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.